செடி வளர்ச்சி செடி நல்லா குழுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் வந்து செடி ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாடி போகும். அந்த மாதிரி இது வாடி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். இங்கே திருப்பத்தூர் மாவட்டம் ஆலாங்காயம் மெயின் ரோடு ஆண்டியப்பனூர் போஸ்ட்டு லாலாப்பேட்டை ரூட்டில் இருக்கிறேன் நான். என்னோடய பேர் வந்து ரவிசங்கரன்ட்டு. நான் வந்து சொந்தமாக 3 டில்லர் வச்சுருக்கிறேன். ஒரு டாடா ஏஸ் இருக்குது, ஆட்டோ ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு டைம் பாஸ் விவசாயம் மாதிரி தான் செஞ்சுட்ருக்கேன் நான். இதுவரையும் அப்பா செஞ்சுருந்தார். அப்பாவுக்கு இப்போ முடியாத காரணத்தினால வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் மொதல் விவசாயம் இருந்தது. இந்த விவசாயத்தால் நம்ம வந்து முன்னுக்கு வரணும், நம்ம ஒரு கடத்தை அடைக்கணுன்றதுக்கு இதெல்லாம் இல்லை. நிலம் காலியாக விடாமல் ஒரு பயிர் ஏற்றி 4 பேருக்கு முன்னமே பரவாயில்ல அவங்க நிலத்தில் பயிர் இருக்கின்ற ஒரு பேர் நம்ம கௌரவமாக பயிர் செய்யணுன்ட்டு செஞ்சேன் சார். நான் ஆன்லைனில் ஃபேஸ்புக் மூலிமா நான் பார்த்தேன் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் இருந்தது. இது வந்து எனக்கும் தெரியல சார், இந்த போஸ்ட் வந்து எனக்கும் தெரியல. எங்கள் சித்தப்பார் பார்த்து எனக்கு சொன்னது, பாருப்பா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துருக்கு அடிக்கிறது அடி இது திருப்பூர் கனெக்ட்னு சொன்னார். சொன்ன விட்டிக்கு நான் வாங்க சித்தப்பா மூலியமாக ஃபஸ்ட்டு சித்தப்பா அக்கௌண்ட்லேயே போட்டு அவர் மூலிமா தருவிச்சு அங்கே நம்ம ஊர் போஸ்டரில் வந்தது. போஸ்ட் மூலிமா வீட்டில் தருவிச்சு கொடுத்தாங்க. நம்ம இங்கே வந்து இது 1 லிட்டர் மருந்துனாக்கா 1 லிட்டர் மருந்துக்கு வந்து நம்ம ஒரு 16 லிட்டர் ஃப்ரே டேங்க் பார்த்தீங்களா, அதில் வந்து 300 ml நம்ம கலந்துக்கலாம். 300 ml கலந்துக்கினாக்கா 3 டேங்குக்கு வருது. நம்ம வந்து இந்த 1 லிட்டரை வந்து 3 டேங்குக்கு பிரிச்சுக்கலாம். செடி நல்லா இன்னும் குளுமையாக இருந்தது. இது நல்லா ஒரு மாதிரி தெளிவாகவும் இருந்தது சார். இது சார் செடி நட்டு 20 நாள் ஆனது சார். செடி நட்டு 20 நாள் அப்படின்னா செடி அதாவது கொட்டை நட்டு தப்பு இருந்தில்ல, அது 2 இலை வருது பார்த்தீங்களா. அப்போ இருந்து 20 நாள் கழித்து அபிமான் கொடுத்தோம் ஃபஸ்ட் டோஸு. அப்புறமா ஒரு டோஸ் அவங்க 40 நாள் சொன்னாங்க. நான் 40 நாள் ஃபாலோ பண்ணல. ஒரு மாதம் உள்ளவே அது ஒரு டோஸ் கொடுத்தேன். அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் டோஸு அதே மாதிரி 30 நாள் கழித்து ஒரு டோஸ் கொடுத்தேன் சார். டோட்டல் 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்குள்ளே இந்த அபிமான் முறை முடிச்சாச்சு. ரிசல்ட் வந்து எனக்கு கூடுதலாக வந்தது சார். இது அவங்க ஆன்லைனில் மேடம் எனக்கு இது ரிப்ளை பண்ணதுக்குன்னா எனக்கு ரிசல்ட் நல்லா கூடுதலாக வந்தது சார். எனக்கு இது ரிசல்ட் பார்த்துட்டு நானே இதை தர வச்சேன் சார். நான் கிழங்கு வெங்காயம் இல்லாட்டி சின்ன ஒரு பூச்செடி மாதிரி இருக்கிறதுல ஒரு சம்பங்கி பூ இல்லை செண்டுமல்லி பூ அது சின்ன பூ போட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை கூடிய சத்து அதில் அப்படியே மெயின்டைன் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம போகலாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்டைக்காய் போட்டாச்சு. அடுத்த முறையில் வந்து பச்சை மிளகா போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் சார். நான் பச்சை மிளகா போட்டு அறுவடை பண்ணிவிட்டு அப்புறமா நான் வெண்டைக்காய் மறுபடியும் ரெடி ஆகிறேன் சார். நான் செடி வளர்ச்சி செடி நல்லா குழுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் வந்து செடி ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாடி போகும். அந்த மாதிரி இது வாடி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். இது ஒரு மாதிரி நல்லா கூலிங்காகவும் இருக்குது தோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா. இந்த FL77 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அடித்த பிறகு ரிசல்ட் நல்லா வந்து சார். எனக்கு நல்லா ஒரு மாதிரி பூ எடுத்து நல்லா ஒரு மாசல் தான் நல்ல மாதிரி மாசல் வந்து இது வந்து காயை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தடிமாக வந்தாலும் காய் முத்தக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க சார். இதில் இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் நான் பறிப்பேன் சார். நான் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு இது உடைக்கிறது சார். இது இன்றைக்கி நம்ம இது உடைக்காம மட்டுமே ஐயோ இது தவறி போச்சே நாளைக்கு முத்திரமான்ட்டு நம்ம யோசனைமே பண்ணோம்னாக்கா அது முத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். அது நாளைக்கும் உடைச்சிக்கலாம் அந்த காய். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜி இந்த ரேஞ்சில் காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இன்றைக்கி 20 ரூபா போகுதுனாக்கா நாளைக்கு ஒரு 2 ரூபா கம்மியாக போகும் சார். அவ்வளோ சார் என்னோட டிஃப்ரெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 20 ரூபா நாளைக்கு ஒரு 18 ரூபா 11 ரூபா போகும் சார். சார் இது வந்து கரெக்டான சைஸுங்க சார். இது இன்றைக்கி பறிக்கக்கூடிய ஸ்டேஜ் இதுங்க சார். இது பார்த்திங்கன்னா ஒரு செடி பக்கத்தில் கொஞ்சம் இந்த மரம் இருக்கிற இடத்துல ஈரம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்திருக்கும். ஆனால் இது முத்துலன்னு நினைக்காதீங்க, இதுவும் நல்லா இலசு தான் சார். இதுவும் இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜோட காய் தான் இது சார். இது நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் ஒரு 3/4 ஏக்கரா போட்டிருக்கிறேன். இப்போ தான் இந்த ஆரம்ப தோட்டம் 3/4 ஏக்கரா ஒரு 300லேருந்து ஒரு 400 கிலோ வரையும் பறிக்கிறேன் சார் ஒரு நாளைக்கு. நான் ஒரு நாள் சார். நான் இப்போ வந்து கண்டினியூவாக உடைக்கிறதுனால 200லேருந்து 300 கிலோ கண்டினியூ உடச்சுன்னே இருக்கிறேன் சார். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஏக்கரா ஒரே லென்த்தாக அங்கே அந்த கடைசிலேருந்து இந்த எண்டிங் வரை நம்மளே சார். இது 2 பேர் ஒர்க்கர் வேலை செய்கிறாங்க அதில். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரிசல்ட்டு பொறுத்த வரையும் நல்ல மாதிரி இருக்குது சார். ஏபிஎஸ் ஆர்கானிக்கில் வந்து நல்ல ரிசல்ட்டாக வருது. ஆனால் எனக்கு நான் ஃபோன் பண்ணால் அந்த செகண்டில் எனக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சார். அது மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம ஏபிஎஸ் மட்டும் நான் ஃபோன் பண்ணுற செகண்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துறாங்க சார். எனக்கு அது மட்டும் எந்த பிரச்சனை இல்லைங்க சார். எனக்கு ஏபிஎஸ் ஆர்கானிக்கை வந்து நான் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் சார். நான் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது சார். என் கூட 4 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட வாங்கி போய் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் நல்ல ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க சார். நன்றி சார்.